ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எவ்வளோ ஈஸியாக கப் கேக் செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் பட்டுக்குட்டி கூட சேர்ந்து கப் கேக் செய்ய போகிறேன். பட்டுக்குட்டி ரொம்ப ஆசையாக ஈகராக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேக் செய்கிறதுக்கு. ஏன் கார் டிக்கி மாதிரி வாய் திறக்குற? ஓகே, கேக் செய்வோமா? ஃபர்ஸ்ட் வந்து மைதா எடுக்கணும். அம்மா இது பாப்பாவோட கப். பாப்பா இந்த கப்ல கேக் செய், அம்மா இந்த கப்ல கேக் செய். அம்மா ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, நான் தரேன் அம்மா தரேன். இதை முடிஞ்ச அளவு சிந்தாம ஒரு ஸ்பூன் எடுங்க. நம்ம எடுத்துறவா? நிறையா சிந்தி தான் எடுத்தான். ஆனால் வந்து பாப்பாவுக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு, அவளுக்கே ஹாப்பியாக இருந்துச்சு நானாக கேக் செஞ்சேன்னு சொல்லிட்டு. அம்மா ஆட் பண்ணிக்கிறேன். உள்ள ஆட் பண்ணணும். உள்ள 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் வீட் ஃப்ளவர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது கோதுமை மாவு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாம் சாக்லேட் கேக் செய்கிறதுனால வீட் ஃப்ளவர் ஆட் பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. வெனிலா கேக்னால் கூட கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு. கோதுமை மாவு நம்ம வெளியில் வாங்கினதை ஆட் பண்ணோம்னா அவ்வளோ கலர்ஸ் தெரியாது. நம்மளாம் அரைக்கிற மாவுனா நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கலர் வந்து கேக்கில். பாப்பா கலக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன், ரெண்டாவது ஸ்பூன், மூணாவது. பட்டுக்குட்டிக்கு ஒரு கப்பும் எனக்கு ஒரு கப்பும் தான் இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் மக் கேக்கில் வந்து. நீலா கேக்னால் நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை. உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெண்ணிலா கேக் கூட செய்யலாம், அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கும் இதே ரெசிபி தான். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கலக்க வேணாம், வெயிட் பண்ணுங்க, நிறைய ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கணும். ஓகேவா? அடுத்து இதுல சுகர் ஆட் பண்ண போறோம். என்ன ஆட் பண்ண போறோம்? சுகர் வந்து 3 டேபிள் ஸ்பூன். சுகரை வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போறோம். மைதா இல்லை கோதுமை மாவு எந்த அளவில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவு தான் சுகருமே ஆட் பண்ணணும். உங்களுக்கு மைதா மாவுமே சுகரும் சேம் மெஷர்மெண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா வந்து அதை பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணுங்கள். பவுடர் பண்ண சுகரோட மெஷர்மெண்ட் தான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆமாம், இப்போ நெக்ஸ்ட் அம்மாவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணுவோம். டாப்பிங்ஸ்க்கு வச்சுருந்த முந்திரி பருப்பு அஞ்சனா குட்டி முதல்ல ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எக்லெஸ் மக் கேக் தான். நம்ம இதில் எக் எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம கடைசியில் அதை டெக்கரேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேவா? இப்போ நம்ம வந்து சுகரையும் முடிச்சிட்டோம். பாப்பாவுக்கு 3 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் நல்லா கூலாக இருக்கணும். நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது நம்மளுக்கு. இது எல்லாமே சேம் மெஷர்மெண்ட் தான் நம்ம ஆட் பண்ணணும். மைதா, சுகர், பால் எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான். இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்? ஆயில். நம்ம பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பண்றேன், நீங்க கொட்டிடாதீங்க ப்ளீஸ். அம்மா உங்களுக்கு சொல்ல சொல்ல செய்யுங்க.
தான் உங்களுக்கு. ரீஃபைண்ட் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். இதுக்கு பிறகு நீங்கள் அன்சால்டட் பட்டர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதுவும் மெல்டட் பட்டராக இருக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பேக்கிங் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் பேக்கிங் பவுடர் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். இந்த மக் கேக்கில் வந்து நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. ஆனால் நல்லா ஃப்ளஃபியாக தான் வரும் நம்மளுக்கு. வெனிலா எசன்ஸும் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் நம்மளுக்கு. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணுன்னா வெனிலா கேக்குக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா கேக் செய்கிறீங்கன்னா இதிலே வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வாவ், பாப்பாவோட சாக்லேட் கேக் பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த கேக்கை வந்து ஜென்டிலாக அப்படியே இது பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு ஃபோர்க் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் இதாகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோடனே கூட நீங்கள் ஒருக்கா மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஓவனில் ரெடி பண்ணுறீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ண தேவையில்லை. இதே நம்ம இட்லி பானையில் சூடு பண்ணுறோம்னா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வேகமாக குக் ஆகும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸில் உங்களுக்கு குக் ஆயிரும். இட்லி பானை அந்த மாதிரி சட்டியில் வச்சோம்னா. நீங்கள் எப்போயுமே டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது அதில் நல்லா மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது மேலே நிற்கும். இல்லைன்னா குக் பண்ணும்போது கீழே செட்டில் ஆயிரும். டாப்பிங்ஸ் எல்லாம் பண்ணி எங்கள் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட்டுக்குட்டி ஜாலியாக என் கூட வந்து பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. செய்கிறத அப்படியே ரிஃப்ளெக்ஷன் மோட் மாதிரி நம்மளுக்கே செஞ்சு காமிச்சிட்டு இருப்பாங்க அவங்க. இதில் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நீங்கள் ஏதாவது சாக்லேட்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சாக்கோலாவா கேக் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சாக்லேட்டை நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது உள்ளே மட்டும் மெல்ட் ஆகி இருக்கும். செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும் நம்மளுக்கு. என்னோட கேக் வந்து 4 மினிட்ஸ்லேயே குக் ஆயிடுச்சு. செம்ம ஃப்ளஃபியாக சூப்பராக எலும்பி வந்திருக்கு. இன்னொரு கேக்கை பட்டுக்குட்டி தூக்கி ஓடியாச்சு. நீங்கள் உங்கள் கிட்ஸோட ஹாலிடேஸை நீங்களே இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும். கேக்கு செம்மையாக சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கே பார்த்தாலே அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே நல்ல ஐடியா கிடைக்கும்.